அனைவருக்கும் வணக்கம். நம்ம சுஜா சமையல் சேனல்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு டீடைல் கேட்டிருந்தீங்க. அதை பத்தி இந்த வீடியோல இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல வந்து நம்ம சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சது வந்துட்டு இந்த 53 இன்கிரிடியன்ட்ஸ் உள்ள ஆயிலுங்க. இதுல வந்துட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா 60 இன்கிரிடியன்ட்ஸ் வந்து சேர்த்திருக்கோம். அதுல 53 இன்கிரிடியன்ட்ஸ் உள்ள வீடியோ வந்துட்டு நம்ம சேனல்லே ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்துட்டு நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, கஸ்டமர்ஸும் சரி, நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்கீங்க. நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்கு. ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கு, ஹேர் ஃபால் வந்து நல்லா ஸ்டாப் ஆயிடுச்சு, முடி வந்துட்டு நேச்சுரலா நல்லா கருமையா இருக்கு, டேண்ட்ரஃப் நல்லா குறைஞ்சிருக்கு, இது மாதிரி நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து இந்த ஹேர் ஆயில் வந்துட்டு நாங்க 1/4 லிட்டர், 1/2 லிட்டர், 1 லிட்டர்னு 3 அளவுல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்துட்டு 1 லிட்டர் பாட்டில், இது வந்து 1/4 லிட்டர் பாட்டில், இது வந்து 250 ml. இது போக 1/2 லிட்டர் பாட்டிலையும் கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்துட்டு 100 ml பாட்டில், 200 ml பாட்டில்லையும் கிடைக்குது. இது வந்துட்டு நாங்கள் ரீசெல்லர்ஸுக்காக தான் இந்த பாட்டிலில் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட நிறைய ரீசெல்லர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு 100 ml 200 ml தான் அதிகமாக கேட்பாங்க. இது போக நம்மளுடைய ஆயில் வந்துட்டு நாங்கள் சிங்கப்பூர், மலேசியான்னு நிறைய நாடுகளுக்கு வந்து அனுப்பிட்டு இருக்கோம். அவங்களும் 100 ml 200 ml தான் நிறைய கேட்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த இது வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ஹோல்சேலுக்காக நாங்கள் வச்சிருக்கோம். அடுத்ததான் நம்ம சேனல்ல உள்ள ஒரு முக்கியமான இன்னொரு ப்ராடக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா மன்சிஸ்தா ஆயிலுங்க. மன்சிஸ்தா ஆயில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கும் நீங்க கொடுத்துருக்கிற சப்போர்ட் வந்துட்டு நான் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கலைங்க. இதோட ரிசல்ட்டும் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்கு, ஸ்கின் வந்துட்டு நல்லா க்ளோயிங்கா இருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மன்சிஸ்தா ஆயிலோட பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன்சிஸ்தா ஆயில் வந்து மெயினாக வந்து ஒரு 40 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துலலாம் மங்கு மாதிரி வரும். அவங்க வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். மன்சிஸ்தா ஆயில் வந்து ஸ்கின்னுக்கு வந்துட்டு நல்ல க்ளோயிங் கொடுக்குங்க. இப்போ வெயிலில் வந்து நிறைய அலையிறவங்களுக்கு வந்துட்டு மேலே வந்து அந்த சன்டான் மாதிரி ஒரு கருமையாக படிஞ்சிருக்கும். அது எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்லா மசாஜ் பண்ணி நல்லா குளிப்பாட்டி விடுறதுக்கும் நிறைய பேர் வாங்குறாங்க. ஹேர் ஆயில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஹேர் ஆயில் வந்துட்டு நீங்கள் டெய்லி தேங்காய் எண்ணெய் தலைக்கு எப்படி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு 2 நாள் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதை கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஸ்கேல்ஃபுக்கும் முடியிலையும் நல்லா அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு உட்டன் கோம்பு வந்து எடுத்துக்கோங்க. நார்மலாக யூஸ் பண்ணுற சீப்புக்கு பதிலாக இந்த மாதிரி உட்டன் கோம்பு யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கேல்ஃபுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ஸ்கேல்ஃப்ல வந்துட்டு தலையோட முன்பகுதியில இருந்து பின்னாடி வரைக்கும் ஸ்கேல்ஃப் ஃபுல்லா நல்லா ஒரு 100 வாட்டியாவது பொறுமையா உட்காந்து சீவி விடுங்க. 100 வாட்டி அப்படின்ன உடனே ரொம்ப டைம் ஆகும் அப்படிலாம் இல்லைங்க. ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். நல்லா ரிலாக்ஸா உட்காந்து பொறுமையா மெதுவா சீவி விடுங்க. அதாவது உங்களுடைய ஸ்கேல்ஃபுக்கு வந்து ஒரு மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சீவி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 1 hour வந்து ஊற வச்சு குளிச்சுட்டு வாங்க. இப்ப நிறைய பேருக்கு இதுல வந்து நிறைய குளிர்ச்சியான பொருட்கள்லாம் வந்து சேர்த்திருக்கோம். ஏன்னா பாடி வந்துட்டு ரொம்ப ஹீட்டா இருக்கும். இதுல நம்ம மருதாணி, விளக்கெண்ணெய், வெட்டி வேறு, இந்த மாதிரி ஆலுவேரா இதெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால உடம்புக்கு வந்துட்டு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். இந்த குளிர்ச்சி வந்து ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப நேரம் ஊற வைக்காம எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி சீவி விட்டுட்டு உடனே கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். குளிர்ச்சி வந்து ஒத்துக்கும் அப்படிங்கிறவங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி சீவி விட்டுட்டு 1 மணி நேரம் வந்து ஊற வச்சு குளிச்சுட்டு வாங்க. வாரத்துக்கு 2 நாள் இந்த மாதிரி பண்ணா போதும். மற்ற நாள்ல ரெகுலர் கோகோனட் ஆயில் மாதிரி இதை யூஸ் பண்ணுங்க. இந்த நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயிலோட வேற வந்து நார்மல் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேக்குறீங்க. அதெல்லாம் எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லைங்க. இதை நீங்க வாங்கி அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். மன்சிஸ்தா ஆயில வந்துட்டு ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இது நீங்க ஆயிலி ஸ்கின்னா இருக்கு உங்களுக்கு அப்படின்னா நீங்க வாரத்துக்கு ஒரு 2 நாள் மட்டும் யூஸ் பண்ணா போதும். இதே உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா வாரத்துக்கு 4 நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு நார்மலா வந்து காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு 3 வாட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு ட்ரையா இருக்குங்கிறத பொறுத்து நீங்களே யூஸ் பண்ணிக்கலாங்க.
அடுத்தது இது வந்து கேரட் பீட்ரூட் ஆயிலுங்க. இதுவும் ஜென்ஸு லேடிஸு 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு மசாஜ் பண்ணி குளிப்பாட்டுறதுக்கும் இந்த கேரட் பீட்ரூட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கேரட் பீட்ரூட் வந்து 2மே சேர்த்துருக்கோம். அது போக இன்னும் சில முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கோம். ஸ்கின்னுக்கு வந்துட்டு இதுவும் ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல க்ளோ கொடுக்குங்க. அடுத்ததாக நம்மளுடைய சேனலில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் வந்துட்டு குங்குமாதி தைலம்ங்க. இந்த குங்குமாதி தைலமில் கோட் மில்க் அப்புறம் ஒரு 24 வகையான மூலிகையெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். அடுத்ததாக இது வந்துட்டு பன்னீர் ரோஜா இதழ்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய ரோஸ் ஆயிலுங்க. இதை வந்து குழந்தைகளுக்கு மசாஜ் பண்ணி குளிப்பாட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதே மாதிரியே கேரட் பீட்ரூட் ஆயிலையும் குழந்தைகளுக்கு மசாஜ் பண்ணி குளிப்பாட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது வந்துட்டு நலுங்கு மாவு. இந்த நலுங்கு மாவில் நாங்கள் மொத்தம் 16 வகையான பொருட்கள் சேர்க்குறோங்க. பாசிப்பயிறு, ரோஜாப்பூ, ஆவாரம்பூ, மகிழம்பூ, பூலாங்கிழங்கு, கார்போக அரிசி, இது மாதிரி மொத்தம் 16 வகையான பொருட்கள் வந்து சேர்க்குறோம். பெண்கள் அனைவருமே இதை பயன்படுத்திக்கலாம். நலுங்கு மாவை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி குளிக்கும்போது உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். உங்களுக்கு ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த நலுங்கு மாவு வந்து ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும். இந்த நலுங்கு மாவு வந்து பெண்கள் மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, ஆண்களும் பயன்படுத்தலாம். ஆண்களுக்காகவே இதில் நாங்கள் கஸ்தூரி மஞ்சள் சேர்க்காத தனி ஆண்கள் நலுங்கு மாவை வந்துட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆண்கள் நலுங்கு மாவை வந்துட்டு ஆண்கள் அனைவருமே பயன்படுத்தலாம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் முகத்தில் வந்துட்ருக்கும். அவங்கெல்லாம் இதை வாரத்தில் ஒரு 3 நாளாவது குறைஞ்சபட்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னில் உள்ள இந்த எண்ணெய் பசையெல்லாம் நல்லா குறைஞ்சி பருக்கள் வர்றது வந்துட்டு நல்லா குறைஞ்சிரும். அதே மாதிரி வெளியில் கொஞ்சம் நிறைய அலைஞ்சு ரொம்ப வந்து ஸ்கின் வந்து டர்ன் ஆகியிருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும். ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இந்த நலுங்கு மாவு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்கின் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூலிகை சீயக்காய் தூள். இதிலையும் நாங்கள் மொத்தம் 16 வகையான பொருட்கள் வந்து சேர்த்துருக்கோம். இதை நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி கழுவுன தண்ணி இல்லைனா சாதம் வடித்த கஞ்சி இதை வந்து சேர்த்து சீயக்காய் பவுடரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹேர் பேக் மாதிரி ஒரு 15 அல்லது 20 நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடியை நல்லா அலசினீங்கன்னா முடி வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக இருக்கும். அடுத்ததாக நம்ம சேனலில் இருந்து வேப்ப மர சீப்பு, ரோஸ்வுட் கோம்ப், ரெட் சாண்டல்வுட் இது மாதிரி மர சீப்புகளையும் நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே வந்து வேப்ப மர சீப்பு. இப்போ நான் கையில் வச்சுட்ருக்கிறது வந்துட்டு ரோஸ்வுட் கோம்ப். அது பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு ரெட் சாண்டல்வுட். இது வந்துட்டு ஜென்ஸ் வந்து அவங்களுடைய பாக்கெட்டில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா சந்தன சீப்புங்க. இதில் வந்துட்டு அந்த சந்தனத்தோட ஸ்மெல் வந்துட்டு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூளுங்க. இந்த குழம்பு மிளகாய் தூளை நீங்கள் சாம்பார் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போக வத்த குழம்பு, புளிக்குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான நான்வெஜ் குழம்பு மற்றும் சைவ குழம்புன்ட்டு எல்லாத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல திக்னஸும் கிடைக்கும். நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்து குழம்பு கிடைக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சத்து மாவு. இந்த சத்து மாவில் மொத்தம் நாங்கள் 40 வகையான பொருட்கள் வந்து சேர்க்குறோங்க. இதில் ஏற்கனவே நாங்கள் 36 வகையான பொருட்கள் சேர்த்த சத்து மாவு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அது கூட இன்னும் 4 பொருள் சேர்த்து இப்போது 40 வகையான பொருட்கள் சேர்த்த சத்து மாவு வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த சத்து மாவு வந்துட்டு எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே இருக்குது. இந்த சத்து மாவை வந்துட்டு 8 மாத குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். காலையில் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அப்படின்னு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட டைம் இல்லாட்டி கூட இந்த சத்து மாவு கஞ்சி வந்துட்டு ஒரு டம்ளர் கொடுத்தாலே போதுங்க. உங்களுக்கு எல்லா சத்துக்களுமே அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக கருப்பு உளுந்தங்களி மாவு. இந்த கருப்பு உளுந்தங்களி மாவில் தோல் நீக்காத முழு கருப்பு உளுந்து, சிவப்பரிசி, சுக்கு, ஏலக்காய் இது மாதிரி பொருட்கள் வந்து சேர்த்துருக்கும். இது வந்து வயதுக்கு வந்த பெண்களுக்கு, குழந்தை பெற்ற பெண்களுக்குன்ட்டு ரொம்ப நல்லது. பெண்கள் மட்டும் இல்லைங்க, ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே இதை வந்து எடுத்துக்கலாம். இந்த உளுந்தங்களி மாவை பயன்படுத்தி உளுந்தங்களி வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன்.
அடுத்ததாக இது வந்து முருங்கை இலை பொடி. ஃபுல்லாக பியூரான முருங்கைக்கீரையை மட்டும் நல்லா காய வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்துட்டு முருங்கை இலை சூப் பவுடருங்க. இந்த முருங்கைக்கீரை பொடியை வந்துட்டு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இட்லி மாவு, தோசை மாவு, சப்பாத்தி மாவு, பூரி மாவு இது மாதிரி நீங்கள் எதில் வேணும்னாலும் இதை நீங்கள் கலந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ மூணு இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த மாவில் மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கலந்து இப்போ ஒருத்தர் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இப்போ 2 பேருக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 டீஸ்பூனை வந்து உங்கள் இட்லி மாவோடவோ தோசை மாவோடவோ நீங்கள் கலந்து நார்மலான இட்லி தோசையாக நீங்கள் பயன்படுத்தி சாப்பிட்லாம். முருங்கைக்கீரையில் வந்துட்டு நிறைய இரும்பு சத்து இருக்குது. நம்மளால் டெய்லி வந்து முருங்கைக்கீரையை எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி இட்லி தோசையோடு கலந்து சாப்பிடும்போது குழந்தைகளுக்கெல்லாம் வந்துட்டு இரும்பு சத்து வந்து அன்றாடம் கிடைக்கும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப் பவுடருங்க. இந்த முருங்கைக்கீரை சூப் பவுடரை வந்துட்டு நீங்கள் நல்லா கொதிக்க வச்ச 1 டம்ளர் தண்ணியில் வந்துட்டு 1 டீஸ்பூன் முருங்கைக்கீரை சூப் பவுடரை கலந்து அப்படியே குடிக்கலாம். வெயிட் லாஸுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா முருங்கைக்கீரை சூப் குடித்தோன்னா வெயிட் லாஸ் வந்துட்டு சீக்கிரமாக ஆகும். நம்மளால் டெய்லி முருங்கைக்கீரை சூப் வந்து போட்டு குடிச்சிட்ருக்க முடியாது. இந்த மாதிரி 1 டம்ளர் சுடு தண்ணியில் 1 டீஸ்பூன் கலந்து குடிக்கும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். அடுத்ததாக வந்து இது இட்லி பொடி. இது வந்துட்டு ஆந்திரா பருப்பு பொடிங்க. இது கூடவே கருவேப்பிலை பொடியும் நாங்கள் வந்துட்டு செஞ்சு கொடுக்குறோம். நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறமா தான் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு அரைச்சி செஞ்சு கொடுப்போம். இந்த எல்லா பொருட்களுமே வீட்டு முறையில் ரொம்ப ரொம்ப சுத்தமாக பார்த்து செஞ்சது. இந்த பொருட்கள் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.